உங்களுடைய கடின உழைப்பு பிரதர், நீங்கள் செய்த ஊழியம், இந்த ஊழியம் வளர்ந்திருக்கின்ற ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது அதற்காக கடினமாக உழைக்காமல் அந்த Sure. அதை பெற்றுக்கொண்டு இருக்கவே முடியாது. No substitute for hard work. ஹார்ட் ஒர்க். ஆனால் நான் எப்போ உங்களை பற்றி நினைப்பேனோ அப்போ உங்களுடைய கடின உழைப்பை குறித்து நான் நினைக்காத நாட்கள் இல்லை பிரதர். அது எப்படி அந்த அளவுக்கு ஒரு கடின உழைப்பு உங்களால் முடிஞ்சது? நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கூட மட்டும் தூங்கி தொடர்ந்து உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்து வருகிறீர்கள் என்று கேள்விப்படும் பொழுது நான் மிகவும் ஆச்சரியத்துக்குள்ளானேன். எப்படி உங்களால் ஒரு குறைந்த நேரத்தை தூக்கத்தில் செலவிட்டு அப்படினால் 21 மணி நேரத்துக்கு மேலாக நீங்கள் உங்களுடைய கடின உழைப்பை ஊழியத்திற்கு கொடுத்துருக்குறீங்க. இந்த கடின உழைப்பை குறித்து எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா? என்னுடைய 20வது வயதில் நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று ரயில் தண்டவாளத்தை நோக்கி போனேன். அவ்வளவு கசப்பு, அவ்வளவு மனது வேதனை. ஆகவே அன்று நான் ரயிலில் இன்ஜின் முன்பதாக விழுந்து சாக வேண்டும் என்று போன எனக்கு என்னுடைய சித்தப்பா அருமை இரட்சகரை பற்றி சொன்ன அந்த ரட்சிப்பின் செய்தி தான் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்து புனர் வாழ்வை தந்தது. ஆகவே அன்று என் உள்ளத்திலே ஒரு உணர்ச்சி தோன்றியது. இப்படி எல்லா நன்மைகளையும் கொடுக்க ஒரு அருமை இரட்சகர் நமக்காக இருக்க நாம் ஏன் தற்கொலை செய்து கொண்டு மடிய வேண்டும்? இந்த உண்மையை உலகமெல்லாம் அறியும்படி செய்வது நம்முடைய கடமை. நம்மை போல எத்தனை பேர் இப்படி சமாதானம் இல்லாமல் கஷ்டத்திலே நெருக்கத்திலே தற்கொலை செய்து கொள்கிறார்களோ நமக்கு தெரியாது. எனவே எப்படியாவது தற்கொலைக்கு போன என்னை காப்பாற்றின நம்முடைய அருமை இரட்சகருடைய அன்பை, பாசத்தை குறித்து சாகும் முன்பதாக எத்தனை பேருக்கு சொல்ல முடியுமோ சொல்லிவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் அன்று முதல் இந்த நற்செய்தியை பிரசங்கிக்கும்படி என்னை தூண்டியது. நான் சொன்னது போல் நான் இந்த வேதாகம சாலையிலும் படித்தவன் அல்ல. இந்த ஒரே ஒரு ஆசை, ஐயோ நம்ம போல எத்தனையோ பேர் இப்படி சாகணும்னு ஓடிக்கிட்டு இருப்பாங்களே, அவங்களை எப்படியாவது தடுத்து நிறுத்தி இல்லை நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உதவி செய்வார் சொல்லிடணும். அன்றைக்கு அந்த எண்ணம் தான் இன்றைக்கும் என்னை தொடர்ந்து தள்ளிக்கொண்டே இருக்கிறது.